நேற்று முழுக்க திருச்சி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய கழக வேட்பாளர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு இன்னைக்கு காலைல முதல்ல திருவாரூர் மாவட்டத்திற்கு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு மன்னார்குடிக்கு வந்திருக்கிறேன். மன்னார்குடிக்கு நான் ஒரு வெளியால் கிடையாது, உங்களில் ஒருத்தனா இன்னைக்கு வந்திருக்கிறேன். கலைஞருடைய திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவனா வந்திருக்கிறேன். கலைஞர் எப்போதுமே டெல்டாக்காரன்னு சொல்லுவார், நம்முடைய தலைவரும் சொல்லுவார் நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு. இப்போ நானும் சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன், நானும் ஒரு டெல்டாக்காரன் அப்படிங்கிற அந்த பெருமையோட உரிமையோட உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் டெல்டாக்காரன் அப்படின்னு நான் சொல்கிறதும் நம்முடைய தலைவர் சொல்கிறதும் சிலருக்கு பிடிக்கல. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒரிஜினல் டெல்டாக்காரங்க இல்லை அப்படின்றாங்க. நாங்கள்லாம் ஒரிஜினல் டெல்டாக்காரங்க தான். நீங்கள் தான் ஒரிஜினல் அடிமைங்க, நீங்கள் ஒரிஜினல் டெல்டாக்காரங்க கிடையாது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நம்முடைய தலைவர் இந்த முறை போட்டோ காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு போட்டோ, காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையை அந்த போட்டோ பார்க்கணுமா? காட்டுறேன், போகிறதுக்கு முன்னாடி காட்டுறேன். நீ காட்டுங்கன்றீங்க, நானும் ஆர்வத்தில் காட்டிடுறேன். அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கண்ணாப்பண்ணு திட்டுறாரு. சரி, முதல்ல சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு அருமையான வேட்பாளரை உங்களிடத்துல தலைவர் ஒப்படைச்சிருக்கிறாங்க. போன முறை கிட்டத்தட்ட 37,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்க. தலைவர் அவர்கள் அவரை அமைச்சராக வாக்குனாரு. இந்த முறை குறைஞ்சது எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? 1 லட்சமா? சரி, பண்ணி காட்டிடுங்க பாப்போம். செஞ்சு காட்டுவீங்களா? குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவரை அனுப்பணும். பண்ணுவீங்க? 3 முறை தொடர்ந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்கிறாரு. இந்த முறை 4வது முறையா அந்த வெற்றியை தேடி கொடுக்கணும். மண்ணையினுடைய செல்ல பிள்ளைன்னு கலைஞரால் அழைக்கப்பட்டவர் தான் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லை, எந்த நேரத்திலையும் உங்களோட களத்தில் இருக்கக்கூடியவர், மக்களோடு இருக்கக்கூடியவர். கஜா புயலாக இருந்தாலும் சரி, அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, என்னைக்குமே உங்களோட இருக்கக்கூடியவர், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக மாறி இருக்குன்னா அது முழுக்க அவருடைய முயற்சி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருதுன்னா அது முழுக்கவும் அவருடைய முயற்சி தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தொழில் முதலீடுகள் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இதற்கெல்லாம் முக்கியமான காரணமான உங்களுடைய வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நீங்க ராஜாவுக்கு போடுற ஒரு ஓட்டும் உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. அதனால உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்கிறேன், டிஆர்பி ராஜா அவர்களை குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு போற சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, இவரை எழுத்து நிற்க போற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மன்னார்குடியில் யார் எழுத்து நிற்கிறா? திரு காமராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. மொத்த துரோக கூட்டமும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை வேட்பாளர் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டல, அதிமுக கட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு துரோகம், அவங்களை அரசியலுக்கு கொண்டு வந்த அம்மையார் சசிகலா அம்மாவுக்கு துரோகம், இப்படி அனைவருக்குமே துரோகம் செய்யக்கூடிய ஒரு துரோக கூட்டத்தை இந்த முறை தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, மன்னார்குடியில் எத்தனையோ திட்டங்களை சகோதரர் ராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையோடு உங்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறார். வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களை ஜெயிக்க வச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்கு அமைச்சிருங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்கல, நீங்க ஒரு எம்எல்ஏக்கு வாக்களிக்கல. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்கல்ல? நிச்சயம் நீங்க ஜெயிக்க வைக்க போது உறுதி. திரு ராஜா அவர்கள் அமைச்சராக போவது உறுதி. அப்ப அவர் அமைச்சராக இருக்கும் போது என்னெல்லாம் கொஞ்சம் கண்டுக்க சொல்லுங்க. உங்களை எல்லாம் நீ கடைசியில் போட்டோக்கே வா, போட்டோன்னு அந்த போட்டோ இல்லை அப்படிதான் இருக்கு. இல்லை எனக்கே இப்போ சரி நான் சொல்லிடுறேன் என்னன்னு. நம்ம தலைவர் என்ன சொல்றாரு ஆரம்பத்தில், இந்த தேர்தல் டெல்லி அணி விசஸ் தமிழ்நாடு அணி. கரெக்டா? டெல்லி அணி யார்? தமிழ்நாடு அணி நம்ம தான். அந்த தலைவர் தான் அந்த டீம் கேப்டன், டிஎம்கே தான் கேப்டன். நாம தான் ஜெயிக்க போறோம், தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம், இந்த தேர்தலையும் ஜெயிச்சு காட்டுவோம். டெல்லி அணின்னு சொல்றோமே, இந்த டெல்லி அணிங்கிறது யாரு? மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை கூட்டம்.
நான் திருப்பி திருப்பி சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தயவு செய்து மோடியோடைய அடிமையா இருக்காதீங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு குரல் கொடுங்க. நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்தது. நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ள உதய மின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள வரல. ஏன் வரல? அந்த அம்மாவது கொஞ்சமாச்சும் குரல் கொடுப்பாங்க, உரிமைக்கு குரல் கொடுப்பாங்க. இவரு ஒரு 1ஆம் நம்பர் அடிமை. நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கோம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? இவர் தான் மோடியோடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொன்னேன். அதுல கோவம் வந்துருச்சு அவருக்கு. கண்ணா அப்படின்னு இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தல. செத்து போன்ட்டாருமா, என் உயிரை வாங்கலாம் அவன் இருந்துட்டு அப்படின்ட்டாரு. என்ன, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. அவர் உயிரெல்லாம் நான் வாங்க மாட்டேன். அவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராகவும் இருக்கணும். அப்போதான் நமக்கு வசதியாக இருக்கும். அவர் இருந்து நம்முடைய தலைவருடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியை செய்கிற சாதனைகளை அவர் பார்க்கணும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு? எந்த அனுபவமே கிடையாது அவருக்கு அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது தான் அப்படின்னு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இதுதான்மா சொன்ன, படுத்திருக்காருமா. நீங்க கார்பெட் நினைச்சுக்க போறீங்க. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. என்ன, பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் போய் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. எப்போவே மக்களோட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறவன். இதை மட்டும்தான் நான் சொன்னேன். இதுக்கு தான் கோச்சிக்கிட்டாரு. இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, ஆமா உழுந்தா என்ன தப்பு, இப்போ அந்த அம்மா எனக்கு பதவி கொடுத்தாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க, போய் உழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க உழுந்தது தப்பு இல்லை. ஆனா உழுந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை பார்த்து நீயா என்ன முதலமைச்சராக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலை வாரி விட்டீங்கல்ல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ நாம அமைதியாயிடுவோம். ஏன் தெரியுமா, இப்போ சசிகலாமா உள்ள கேமுக்கு வந்துட்டாங்க, போட்டிக்கு வந்துட்டாங்க, அவங்களும் களத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த தம்பி சொல்றதெல்லாம் சரிதானே? சொல்லிட்டாங்க, அந்த தம்பி சொன்னதெல்லாம் சரிதானே, நீ காலில் விழுந்தது உண்மை தானே? வீட்டில் ஒரு நாய்க்குட்டிக்கு 4 பிஸ்கெட் போட்டா கூட காலை சுற்றி 4 நாள் நன்றியா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லலை, அந்த அம்மா சொல்றாங்க. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, இப்போ அந்த அம்மா கட்சியில் சேர்த்துக்கோங்க பாப்போம். இப்போ சொல்றாரு பண்பு இல்லையா, நாகரிகம் இல்லையா அப்படின்றாரு. அந்த அம்மா கேட்குறாங்களே, திருப்பி கட்சியில் சேர்த்துக்கோங்க பார்ப்போம். சேர்த்துக்க மாட்டார். ஏன் தெரியுமா, 1ஆம் நம்பர் துரோகி. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ டெல்லிக்கு போய் நான் மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்குமேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. இதைத்தான் சொன்னேன். இப்போ இந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட விரட்டி அனுப்பணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா இடத்துலயும் 2 விரலை காட்டி ஓட்டு கேட்கிறாருல. நீங்க அவரோட சின்னத்துக்கு ஓட்டு கேட்கறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. அடுத்த முறை கூறுது கவனிங்க. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறையா என்ன தோக்கடிச்சிருங்கிறது தான் தயவு செய்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி எப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்காரு, யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு நீங்களே பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட கூட்டணி. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி யார் யார் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழம் கயிறுல என் வீட்டில் தூக்கில் தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழம் கயிறு எடுத்து காட்டுங்க, ஞாபகம் இருக்காரு காட்டுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, கவுன்சிலர் அவருக்கு கூட தகுதி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் வச்சிருக்கிற, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது. இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தைகள். இவங்க தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை இந்த தேர்தலோட அனுப்பிச்சு விட்டுருங்க. செய்வோமா? இன்னைக்கு தேதி என்ன, 12ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்ம கையில 12 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, சாதனைகள் சொன்னாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் சொன்னாரு. கூடணும் கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்த 12 நாட்கள் நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ராஜாக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நம்மளோட ஒரே வேலை, ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம். நாம ஒவ்வொருத்தரும் அடுத்த 12 நாள் ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு பேசுங்க, கேளுங்க. ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும், ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ஏன் ராஜாவை ஜெயிக்க வைக்கணும், என்னென்ன திட்டங்கள் வரும்
அடுத்து என்னென்ன சொல்லியிருக்கிறோம், என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். மீண்டும் அடிமை கூட்டத்துக்கிட்டையும் சங்கி கூட்டத்துக்கிட்டையும் தமிழ்நாடு போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க, எல்லா உரிமைகளும் விட்டு கொடுத்துருவாங்க, மாநில உரிமைகள்லாம் போயிடும். அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நிச்சயம் 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல ராஜா அவர்களை ஜெயிப்பது உறுதி. அதை செஞ்சு காட்டுவீங்களா? பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா, நானும் ஒரு வேட்பாளர். நான் அப்பப்போ மறந்துடுறேன், நீங்க தான் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு நானும் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நிற்கிறேன். அது அவனுக்கு பெரிய காமெடி, அவனுக்கிட்ட பேசவே முடியாது. ஒருத்தர் சொல்றான் நான் 2 தொகுதியில் நிற்கிறேன்னு, சேப்பாக்க திருவல்லிக்கேணியா? ஏய், நான் என் தொகுதிக்கு ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டு போயிருக்கேன். என் தொகுதியை விட்டுட்டு அங்கே எப்படி ஜெயிக்கிறோன்னு நம்பிக்கை இருக்கு. என் தொகுதியை விட்டுட்டு நான் எனக்கு வாக்கு கேட்காம நான் மன்னார்குடிக்கு வந்து டிஆர்பி ராஜாவுக்கு உதயசூரிய சின்னத்தில் ஏன் வாக்கு கேட்கிறேன்னா, எனக்கு ஏன் வெற்றியை விட டிஆர்பி ராஜாவுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட எனக்கு மன்னார்குடி வெற்றி முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மன்னார்குடியில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையாக சொல்லணும், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு டிஆர்பி ராஜா அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நிச்சயம் உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன திட்டங்கள் தேவையோ, உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றத்தையும் அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார். அப்படிங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. நன்றி. வாக்களிப்பு உதயசூரியன்.